வணக்கம். நான் இந்த ஆம்னி பாருங்கன்னா 2016ங்க. ஒரு ஓனருங்க. ஜாராபுரத்து நம்பருங்க. 2016ங்க. ஒரு ஓனருங்க. வெளி டேங்க் என்டாஸ்மெண்ட்டுங்க. கேஸ் என்டாஸ்மெண்ட் இருக்குங்க. வெளி டேங்குங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 7, 8 மாதத்துக்கு இருக்குது. 4 டயரும் பார்த்தீங்கன்னா 80 காசு கண்டிஷனில் இருக்கும். வண்டி கவுல் பேஸ்ட் பிரிக்காத வண்டிங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும். அந்த அளவுக்கு மிக தெளிவான வண்டிங்க. ரொம்ப குவாலிட்டியான வண்டிங்க. 2016ங்க. ஒரு ஓனருங்க. எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டுங்க. இன்சூரன்ஸ் லைவுங்க. வண்டி குவாலிட்டியான வண்டிங்க. தேவைப்பட்ட ஐடியா இருந்தால் கூப்பிடுங்கண்ணா. பார்ட்டி 3,4 ரூபா கேட்குறாருங்க. 3,25,000 கேட்குறாருங்க. நேராக வாங்க, முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி பேசி எடுத்துறேன். தேவைப்பட்ட ஐடியா இருந்தால் மட்டும் கூப்பிடுங்கண்ணா. இந்த மாருதி ஆமணி கரூரில் பார்க்கணும், கூப்பிடுங்க. ஐடியா இருந்தா வண்டி குவாலிட்டியாக இருக்கும். வணக்கம். நான் இந்த ஆம்னி பாருங்கன்னா 2016ங்க. ஒரு ஓனருங்க. ஜாராபுரத்து நம்பருங்க. 2016ங்க. ஒரு ஓனருங்க. வெளி டேங்க் என்டாஸ்மெண்ட்டுங்க. கேஸ் என்டாஸ்மெண்ட் இருக்குங்க. வெளி டேங்குங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 7, 8 மாதத்துக்கு இருக்குது. 4 டயரும் பார்த்தீங்கன்னா 80 காசு கண்டிஷனில் இருக்கும். வண்டி கவுல் பேஸ்ட் பிரிக்காத வண்டிங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும். அந்த அளவுக்கு மிக தெளிவான வண்டிங்க. ரொம்ப குவாலிட்டியான வண்டிங்க. 2016ங்க. ஒரு ஓனருங்க. எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டுங்க. இன்சூரன்ஸ் லைவுங்க. வண்டி குவாலிட்டியான வண்டிங்க. தேவைப்பட்ட ஐடியா இருந்தால் கூப்பிடுங்கண்ணா. பார்ட்டி 3,4 ரூபா கேட்குறாருங்க. 3,25,000 கேட்குறாருங்க. நேராக வாங்க, முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி பேசி எடுத்துறேன். தேவைப்பட்ட ஐடியா இருந்தால் மட்டும் கூப்பிடுங்கண்ணா.